இந்திய அணி அடிச்சா 6 பேர் அடிக்கிறாங்க, இல்லனா ஒருத்தரும் அடிக்க மாட்டாங்க. இந்திய அணி ஜிம்பாப்வே அணியை பார்த்து கத்துக்கணும். தோக்க போறோம்னு தெரிஞ்ச பிறகு இந்த இடத்துல பிரஷர் கொஞ்சம் கூட பாடியில இல்லாம, பயம் இல்லாம அசால்ட்டா ஆடுறாங்க. அதுவும் இல்லாம இந்தியாவுக்கு அதிக ரன்கள் வித்தியாசத்துல தோத்து நாம அவங்களுக்கு ரன் ரேட்ன்ற சாவியை கொடுக்கவே கூடாதுன்னு இந்தியாவை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்க. நினைச்சு பாருங்களேன், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக ஆல்மோஸ்ட் தோக்க போறோம்னு உறுதியாகி போயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்திய வீரர்கள் என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் கூட கவனம் இல்லாம, அதாவது ரன் ரேட்டை குறைப்போம், இல்ல ஓரளவுக்கு பிரஷரை கம்மி பண்ணுவோம், பிரஷர் இல்லாம ஆடுவோம், எந்த ஒரு எண்ணமும் இல்லாம அசால்ட்டா தோல்வியை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. 76 ரன்கள் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. பயத்திலேயே இந்திய அணி வீரர்கள் அவங்களுக்கு அவங்களே பாட கட்டிக்கிட்டாங்க. இந்த போட்டியில 256 அடிச்சது பாண்டியா கொடுத்த உத்வேகத்தினால மட்டும்தான். ஒரு மேட்ச் தோத்ததை நினைச்சு கவலைப்படாதீங்க. 1 இயரா பயம் இல்லாம எப்படி அதிரடியா விளையாடணும் அதை நினைச்சு இன்னைக்கு விளையாடுவோம்னு சொல்லிட்டு தான் 6 பேர் அருமையா விளையாடி இருக்காங்க. ஆனா இந்திய டீம்ல ஒரு சிக்கல் இருக்குது. அது என்ன சிக்கல்னா, அடிச்சா 200க்கு மேல அடிக்கிறாங்க, இல்லனா 100க்குள்ளார அவுட் ஆகுறாங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், நியூசிலாந்து 7 விக்கெட் விழுந்துருச்சு. அப்படி விழுந்த உடனே சாண்டனர், மெகோன்கி 2 பேரும் சேர்ந்து 30 பாலுக்கு 78 அடிச்சு அணியினுடைய ஸ்கோரை உயர்த்தினாங்க. வெஸ்ட் இண்டீஸ் 7 விக்கெட் விழுந்துருச்சு, இருந்தாலும் ஆல்ரவுண்டரா இருக்கக்கூடிய ஷெப்பர்டு, ஹோல்டர் 2 பேரும் சேர்ந்து 30 பாலுக்கு 80 ரன் அடிச்சு காப்பாத்தி இருக்காங்க. இந்திய அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் காப்பாத்தி இருந்தா இன்னைக்கு ரன் ரேட் அடிப்படையில நாம வெளியே போகணும்ன்ற ஒரு சூழ்நிலை உண்டாகி இருக்காது. இந்தியாவுடைய பவுலிங் யூனிட் அடிக்கடி தரம் இல்லாம போய்கிட்டு இருக்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஜிம்பாப்வே அணியினுடைய ஓபனர் 20 வயசு இளைஞர் பென்னட்ட பாராட்டியே ஆகணும். 97 ரன் அடிச்சிருக்கிறாரு 59 பாலுக்கு, 6 6 8 4. இது மட்டும் தான் அவரை பெருமைப்படக்கூடிய விஷயமானா, 5 கேம் தான் அந்த T20ல விளையாடி இருக்காரு. அந்த 5 கேம்ல 4 நாட் அவுட். அதாவது ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஓமன் இவங்க எல்லாருக்கு எதிராகவும் நாட் அவுட்டா இருந்து அணியினுடைய வெற்றிக்கு உதவி இருக்கிறாரு. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக 5 ரன்ல அவுட் ஆகி இருக்கிறாரு. ஆகையினாலதான் அந்த தோல்வியை ஏற்பட்டு இருக்கிறது. இருந்தாலும் ஜிம்பாப்வே அணிக்கு ராஜா மாதிரியான இன்னொரு பிளேயர் கிடைச்சிட்டாங்கன்ற சந்தோஷம் அளவுக்கு அதிகமாவே இருக்கு. அதுவும் இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ஒரு விஷயத்தை பண்ணிருக்கிறாரு. மொத்தம் 5 போட்டிகள்ல 277 ரன் அடிச்சிருக்காரு. ஆனா பேட்டிங் ஆவரேஜும் எல்லாருமே 40-50 தான் வச்சிருப்பாங்க. மனுஷன் 277 பேட்டிங் ஆவரேஜ் வச்சிருக்காரு. சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது ஜிம்பாப்வே அணியினுடைய சிக்கந்தர் ராசா தான். எடுத்த உடனே ஒரே விஷயத்தை தான் சொன்னாரு, இது வழக்கமான சென்னை பிட்ச் மாதிரி இல்ல, ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால நாங்க ஃபாஸ்ட் பவுலர் தான் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ண போறோம்னு சொன்னாரு. அடுத்ததா பேசிய சூரியகுமார் யாதவ், நாங்களும் டாஸ் விழுந்தா பேட்டிங் தான் எடுக்கிறதா இருந்தோம். அதுவும் இல்லாம இந்த இடத்துல டீமுடைய மனநிலை சீராவும் நம்பிக்கையாவும் இருக்குது. அதே மாதிரி பாண்டியா கொடுத்த உத்வேகம் தான் எங்களை இன்னமும் பூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, ஒரே ஒரு மேட்ச்ல தோத்ததை நினைச்சு கவலைப்படாதீங்க, வின் ஆர் லூஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, 1 இயரா பயம் இல்லாம பாஞ்சோம்ல, அதே மாதிரி இப்ப பாய்வோம்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்ட கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல இந்தியாவுக்கு கிடைச்ச நல்ல விஷயம், அதாவது இந்திய ரசிகர்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயம் என்னன்னா, அனுபவ வீரர்களாக இருக்கக்கூடிய அக்சார் பட்டேலையும் சஞ்சு சாம்சனையும் உள்ள எடுத்திருக்காங்க. அப்ப வெளியே போனது யாரும் தெரிஞ்சுக்கணும்ல, ரிங்கு சிங்கும் வாஷிங்டன் சுந்தரம். சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக ஆட்டம் காட்டலான்னு வந்தாங்க. சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் ஓவர் வீசின நகர்வாவை 13 ரன் அடிச்சு நரகத்துக்கு அனுப்பினாரு. அபிஷேக் சர்மா 2வது ஓவர் வீசின முசரபானிய 10 ரன் அடிச்சு தனக்கு இருந்த பதட்டத்தை குறைச்சுக்கிட்டாரு. வேர்ல்டு கப்ல ஃபர்ஸ்ட் மபோசா பால வீசுறாரு, மயக்கமாகிற அளவுக்கு 9 பால வீசி இருக்கிறாரு, அதாவது நோ பால் வைடுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவர் திரும்ப வரக்கூடாதுன்றதுக்காக அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் சேர்ந்து 23 ரன் அடிச்சாங்க 3வது ஓவர்ல. உச்சி வெயில்ல என்னடா நிழல் வருதுன்னு பார்த்தா அது வழக்கம் போல வந்து போற நிழல் மாதிரி சஞ்சு சாம்சன் அவர்கள் இந்த இடத்துல ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக 15 பாலுக்கு 24 ரன் அடிச்சு அசால்ட்டா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. முசரபானி வீசின 4வது ஓவர்ல. அதாவது யுஎஸ்ஏ அணி எப்படி அவருக்கு ஃபீல்ட் செட் பண்ணி பால போட்டு விக்கெட் எடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல முசரபானி ஃபீல்ட் செட் பண்ணி பால போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 49க்கு ஒரு விக்கெட்டை இழந்து இந்திய அணி அடுத்தது ஏவுகணையை லான்ச் பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. அதாவது அதற்கு பஞ்சு நெருப்பு சேர்ந்த மாதிரி இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மா ஒன்னு சேர்ந்து அடிக்கிறாங்க. 5வது ஓவரையும் 6வது ஓவரையும் கிட்டத்தட்ட 5வது ஓவர்ல இருந்து 11வது ஓவரின் 4வது பால் வரைக்கும் இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் ஒன்னு சேர்ந்து ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக ரன் அடிச்சு இந்திய ரசிகர்களை சில்லுன்னு ஆக்கி இருக்காங்க. பவர் பிளேல இந்திய அணி 6 ஓவருக்குள்ளார 80 ரன் அடிச்சு ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து ராக்கெட் விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பாலுக்கு 29 ரன் அடிச்சாங்க. 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 180க்கு ஒரு விக்கெட்டை இழந்து சக்கரை தண்ணி குடிச்சிட்டு ஆடினா இப்படிதான் ரன் ரேட் போகும். இதே சரக்கு அடிச்சிட்டு ஆடி இருந்தா கரெக்டா போயிருக்கும். ஏன்னா பவர் பிளேக்குள்ளார 80 அடிச்சாங்க.
மீதம் இருக்கக்கூடிய 24 பால்ல 29 ரன் அடிச்சு கால் மேல கம்பி விழுந்தா எப்படி நகர்வாங்க, அந்த மாதிரி பொறுமையா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் எல்லாம் பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி பவர் பிளேல பாரபட்சம் இல்லாம அடிச்சாங்க மபோசாவை. 13வது ஓவர்ல 17 ரன் அடிச்சு அவரை மசமசன்னு ஆக்கிட்டாங்க. ஆனா எங்கோ போன மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்ற மாதிரி எந்த அணிக்கு எதிராக 50 அடிக்கல, ஒரு ரன் கூட அடிக்காத அபிஷேக் சர்மா இந்த இடத்துல ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக 55 ரன் அடிச்சிருக்காரு. அதாவது ஏறவும் இல்ல இறங்கவும் இல்ல, 4 6 4 4 சராசரியா அடிச்சு சாமி ஆடி இருக்கிறாரு. ஆனா இந்த சாமியை மலையேற வச்சது யார் தெரியுமா? மபோசா தான். எவ்வளவு விக்கெட் விழுந்தாலும் சரி இன்னைக்கு விடுறதா இல்லன்னு சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியாவும் சூரியகுமார் யாதவும் ஒரு பக்கமா சாமி ஆடிக்கிட்டு இருக்காங்க. நகரவா வீசின 15வது ஓவர்ல நகர்ந்து அடிச்சாலும் 13 பாலுக்கு 33 அடிச்சிருந்த இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் நறுக்குன்னு மாட்டிக்கிட்டாரு. 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 176 ரன்னுக்கு 4 விக்கெட்டை இழந்து 300 டார்கெட் அடிச்சே ஆகணும்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்திய அணி. பொசிஷனை மாத்தி வந்த திலக் வர்மா அதிரடியா ஆடக்கூடிய ஹார்திக் பாண்டியாவோட சேர்ந்து 5 ஓவருக்கு 2 பேரும் ஆகாயத்துல பறக்க விடுறாங்க. முசரபானி 2, நகரவா 1, ஈவன்ஸ் 2ன்னு சொல்லிட்டு 5 ஓவரை வீசி 30 பாலுக்கு 80 ரன்னை விட்டு கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு விக்கெட்டையும் எடுக்கவே எடுக்கல. இவ்வளவு நாளா பாலுக்கு பால் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு திலக் வர்மா. ஆனா இப்போ தில்லா 16 பாலுக்கு 44 ரன் அடிச்சு ஜிம்பாப்வே அணியை திக்குமுக்க ஆட வச்சிருக்காரு. பாண்டியா பதட்டமே இல்லாம நான் தான் பெரிய பருப்புன்ற மாதிரி 4 6 4 4 50 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனா நங்கூரத்தை போட்டாரு. இவங்க 2 பேரும் 31 பாலுக்கு 84 பார்ட்னர்ஷிப் அடிச்சு மொத்தமா 20 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 256 ரன்னுக்கு 4 விக்கெட்டை இழந்து இந்திய அணி ஜிம்பாப்வே அணிக்கு 257 என்ற டார்கெட்டை கொடுத்திருக்காங்க. ஜிம்பாப்வே தரப்பில் இருந்து நகரவா 4 ஓவருக்கு 62 ரன் கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பென்னட் 2 ஓவரை வீசி 16 ரன் கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்திருக்காரு. சிக்கந்தர் ராஜா 3 ஓவரை வீசி 29 ரன் கொடுத்து எந்த ஒரு விக்கெட்டையுமே எடுக்கல. முசரபானி 4 ஓவருக்கு 43 ரன் கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்திருக்காரு. மபோசா 2 ஓவரை வீசி 40 ரன் கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்திருக்காரு. இறுதியா ஈவன்ஸ் 4 ஓவருக்கு 52 ரன் கொடுத்திருக்காரு. 257 ரன் அடிக்கணும்னு களத்துக்கு வந்த ஜிம்பாப்வேவினுடைய ஓபனர்கள் பென்னட், மறுமணி 2 பேரும் சேர்ந்து அதிகமா ரன்னை வேகமா சேர்க்கல, அதிகமான டாட்டை பவர் பிளேக்குள்ளார எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது பவர் பிளேல எப்பொழுதுமே ஒரு 6 ஒரு 4 எப்பவுமே ஒரு ஓவர்ல அடிச்சிருவாங்க. ஆனா இந்த 2 பேரும் ஓவருக்கு 2 பால சேர்த்துக்கிட்டு வராங்க. ஹர்ஷிப் சிங், பாண்டியா ஆளுக்கு 2 ஓவரை தொடக்கத்திலேயே வீசி இருக்காங்க. 4 ஓவருக்கு 25 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. பாண்டியா 2 ஓவர் வீசி 12 ரன் கொடுத்திருக்காரு. ஹர்ஷிப் சிங் 2 ஓவர் வீசி 13 ரன் கொடுத்திருக்காரு. சரி விக்கெட்டே விழலையே, விக்கெட் எடுக்கணும்ன்றதுக்காக வருண் பும்ராவையும் வர வச்சு 2 ஓவரை கொடுத்தா அவங்க 2 பேர் ஓவர்ல இந்த 2 பேரும் 19 ரன் அடிச்சு 6 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி பவர் பிளேக்குள்ளார 44 ரன் அடிச்சு எந்த ஒரு விக்கெட்டையும் விழாம இந்த இடத்துல சாதாரணமா ஆடிக்கிட்டு இருக்காங்க ஜிம்பாப்வே அணி. ஆனா அக்சார் பட்டேல் என்னையாடா உட்கார வைக்கிறீங்க வெளியில, நான் ஒரு வைஸ் கேப்டன்ரா என்னையே உட்கார வச்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு 7வது ஓவர்ல இந்த இடத்துல 20 பாலுக்கு 20 ரன் அடிச்சு வச்சிருந்த மறுமணியை மர்மமான முறையில விக்கெட் எடுத்தாரு. அடுத்ததா பும்ரா புருபுருன்னு வீசி 8வது ஓவர்ல 3 ரன் மட்டும் தான் கொடுத்திருந்தாரு. நெக்ஸ்ட் திறமையா வீசி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்தாரு அக்சார் பட்டேல். ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம பென்னட் 2 6 1 4 அடிச்சு 19 ரன் பறக்க விட்டாரு. ஆரம்பத்திலேயே விக்கெட் எடுக்கிற வருண் சக்கரவர்த்தி இந்த முறை கொஞ்சம் லேட்டா 10வது ஓவர்ல மையஸ விக்கெட் எடுத்து 3 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. மொத்தமா 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 72க்கு 2 விக்கெட்டை இழந்து ஜிம்பாப்வே அணி இந்த இடத்துல ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் இந்த இடத்துல சிக்கந்தர் ராஜாவும் பென்னட்டும் 24 பாலுக்கு 29 தான் அடிச்சாங்க. அதாவது இந்தியா இந்த நிலைமையில இஷான் கிஷனும் அபிஷேக் சர்மாவும் 29 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஜிம்பாப்வே அணி அடிச்சிருக்காங்க. ஆனா பவர் பிளேல இந்தியா 80 அடிச்சாங்க, இவங்க 44 மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ஆனா சிக்கந்தர் ராஜாவும் பென்னட்டும் 2 பேரும் பிரிக்கவே முடியல. இந்தியாவுக்கு பாடத்தை கத்து கொடுக்குறாங்க. அதாவது லவ்வர்ஸ் மாதிரி இருக்காங்க. 11வது ஓவர்ல இருந்து 14வது ஓவர் வரைக்கும் அந்த அளவுக்குலாம் ரன் போகல, ஏதோ மீடியமா தான் போய்கிட்டு இருக்கு. அக்சார் பட்டேல் 2 ஓவர் வீசி 13 ரன் கொடுக்குறாரு. வருண் சக்கரவர்த்தியும் பும்ராவும் ஆளுக்கு ஒரு ஓவரை வீசி ஓவர்ல ஒரு 6 கொடுத்து 19 ரன் கொடுத்திருக்காங்க. ஆனா 15வது ஓவர் இருக்கு பாருங்க, சிவனே ஜிம்பாப்வே அணிக்கு அருள் கொடுத்த மாதிரி சிவம் துபேவை அனுப்பி 2 6 2 4 அடிக்க வச்சு இந்த இடத்துல 26 ரன் வாரி கொடுக்க வச்சிருக்காரு. ஆக மொத்தம் 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 131 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்து இந்த இடத்துல ஜிம்பாப்வே அணி தோத்தாலும் உங்களுக்கு எளிமையான வெற்றியை கொடுக்க மாட்டோம்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. 11வது ஓவர்ல இருந்து 14வது ஓவர் வரைக்கும் எப்படி ரன் போகலையோ அதே மாதிரி 16வது ஓவர்ல இருந்து 19வது ஓவர் வரைக்கும் ரன் போகல. ஆனா 3 விக்கெட் கிடைச்சது. 17வது ஓவர்ல ஹர்ஷிப் சிங் பிசி என்ன பண்ணிருக்காருன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதாவது 21 பாலுக்கு 31 ரன் அடிச்ச சிக்கந்தர் ராசாவை காலி பண்ணாரு. ரியான் பர்ல் அவரை டக் அவுட் ஆக்கி இருக்காரு. நெக்ஸ்ட் 19வது ஓவர்ல முன்யோங்காவை காலி பண்ணி 2 ஓவருக்கு 11 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தியும் பாண்டியாவும் 16வது ஓவர் 18வது ஓவர் வீசி 2 ஓவருக்கு 22 ரன் கொடுத்திருக்காங்க. தலைவர் சிவம் துபேவை இந்திய அணி 6வது பவுலரா நம்பிக்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் ரன்னை வாரி கொடுத்தா நான் டாட் பண்ணுவேன், நீங்க எல்லாரும் டாட் பண்ணா நான் ரன்னை வாரி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கடைசி
கடைசி ஓவர்ல 20 ரன் கொடுத்திருக்காரு. ஆக மொத்தம் ஜிம்பாப்வே அணி 184 ரன்னுக்கு 6 விக்கெட்டை இழந்து 72 ரன்கள் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. இந்த இடத்துல இனிமே ரன் ரேட் மேட்டரே கிடையாது, வாழ்வா சாவான்ற போட்டி மட்டும்தான். கடைசி போட்டியில வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்குமா இந்தியா ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.